தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உடன் அட்மிஷன் நடைபெறுகிறது. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடென்டிட்டி கான்வர்சேஷன் ரொம்ப யதார்த்தமான ஒரு நேர்காணலா இருக்க போது. காரணம்னா யதார்த்தமான மனிதர் சரவணன் அவர்களுக்கு வணக்கம். நன்றிப்பா. எனக்கு எப்பவுமே உங்களோட படங்கள்ல நேர்காணல்ல பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, யதார்த்தம் நேர்மை அப்படியே நேராகவே இருக்கும். மூஞ்சில பட்டதை பேசுகிற ஒரு குணம் இருக்கு இல்லையா? அதுதான் இந்த 35 வருட பயணத்துக்கு பெரிய தூணா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? நான் அப்படிலாம் நினச்செல்லாம் பேசலை. நான் இயல்பாகவே நான் வந்து பை பர்த் நான் அப்படியே தான் சின்ன வயசுலேருந்தே. இது வந்து இப்போ புதுசாக இதுக்காக சினிமாக்காக அப்படின்லாம் எதுவுமே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப எப்படி இருந்தனோ, காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்தனோ, அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிக்கிறப்ப எப்படி இருந்தனோ, அதுக்கப்புறம் நான் ஆக்டர் ஆகி நான் ஹீரோ ஆன பிறகும் அப்படி தான் இருந்தேன். இப்போவும் அப்படி தான் இருக்கேன். எதுவுமே என்னை மாற்றிக்கவே இல்லை. எனக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்காது. எவ்வளோ பேர் சினிமாக்குள்ளே வராங்க போகிறாங்க. இந்த வருடங்கள் அனுபவத்தில் நடிகராகவும் சரி, தயாரிப்பாளராகவும் சரி, இயக்குனராகவும் சரி, ஒவ்வொரு அனுபவங்கள் இருக்கு இல்லையா கற்றுக் கொடுக்குறது. இன்னொன்று ஒவ்வொரு பேஸ் ஆஃப் லைஃப். இனிஷியலாக ஹீரோ, அப்புறம் கேரக்டர் ரோல், அப்புறம் இடையில ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஒன்று உங்களுக்கு அனுபவம் வந்துட்டே இருக்குல்ல. இந்த அனுபவம் இது அனுபவிக்கிறப்பெல்லாம் எப்படி இருந்தது சரவணனுக்கு? இது நான் பிளான் பண்ணி எதுவுமே செய்யலை. நான் வந்து ஹீரோ மட்டும்தான் நான் பிளான் பண்ணேன். நான் நடித்தா ஹீரோ நடிப்பேன்னு சின்ன வயசுலேருந்தே பிளான் பண்ணேன், யோசித்தேன், ஆசைப்பட்டேன். அதே மாதிரி எனக்கு நடந்தது. எனக்கு நடந்ததெல்லாம் எல்லாமே மிராக்கிள்ஸ். நான் வாழ்க்கையில் யாருக்குமே நடக்காது. நான் ஹீரோ ஆனேன்னு நினச்சேன், அதே மாதிரி அதை நோக்கியே பயணம் பண்ணேன். நான் ஒன்றும் அதுக்காக போய் சான்ஸ்லாம் எல்லாருக்கிட்டையும் போய் ஹீரோ சான்ஸ் கேட்கவே இல்லை. நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்தேன். ஃபிலிம் இன்ஸ்டியூட் சேர்ந்தோன்னே அங்கே ஷூட்டிங் நடந்தது, அங்கே வேடிக்கை பார்ப்போம். அப்படி வேடிக்கை பார்க்குறப்ப என்ன ஒருத்தர் ஹீரோவாக செலக்ட் பண்ணுறாரு. அப்படி செலக்ட் ஆகி நான் ஹீரோ ஆகிட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக யானை மாலை போட்டோன்னா ராஜா வர கதை. நான் வந்து எல்லாரும் என் கூட 20 பசங்க படித்தாங்க. அந்த இயரில் 90ல் 20 பசங்க என் கூட படித்தாங்க. அதில் நான் மட்டும்தான் ஹீரோ. 19 பேர் எங்கே இருக்காங்கன்னா அதில் 2 பேர் மட்டும்தான் நடிகனாக இருக்கான். அவன் கன்னட ரமேஷ், கன்னடத்தில் இருக்கார் அவர். இங்கே வந்து பாலுன்னு ஒருத்தர் என் கூட படித்தவர், அவர் இப்போ ப்ரொடியூசராக இருக்கார். அவர் மட்டும்தான். 2-3 பேர் தான். பெருசாக சொல்கிற மாதிரி யாருமே இல்லை. அது மாதிரி எனக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 13 வருஷத்துக்கு முன்னாடி ராம்கி சார். 13 வருஷமாக அதுக்கப்புறம் யாருமே ஹீரோவால. அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் அடையார் திரைப்பட கல்லூரியில் படித்த யாருமே ஹீரோவா ஆகவே இல்லை. ராம்கி சாருக்கு அப்புறம் யாருமே ஆகலை. அதுக்கப்புறம் நான் தான் ஆனேன் ஹீரோவா. ரகுவரன் சார் பேட்சுக்கு அப்புறம் ராம்கி அப்புறம் நீங்க. ஆமாம். அதுக்கு முன்னாடி நாசர், அதுக்கு முன்னாடி ரஜினி சார், சிரஞ்சீவி, நிறைய பேர் இருக்காங்க. பரவாயில்ல. அந்த கலைக்கல்லூரி கற்றுக் கொடுத்த ப்ரொடியூஸ் பண்ண நிறைய ஆக்டர்ஸ்ல நீங்களும் ஒருத்தன். ஆமாம். அந்த கலைத்தாய் உங்களெல்லாம் கவனிச்சிருக்காங்க. அருள் பாலிச்சிருக்காங்க. எனக்கு வந்து இப்படி ஒரு ஒளிக்கற்றை வந்து என் மேலே பட்டுருச்சு. ஓகே. ஜி5ல சட்டமும் நீதியும், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற இந்த தலைப்பு எந்த வருடமோ எந்த காலம் எடுத்துக்கிட்டாலும் சட்டமும் நீதியும் தான் நம்ம எல்லா இடத்துலையும் நேர்மையை உண்மையை வெளிக்கொண்டு வர்றது. அப்படியான ஒரு தலைப்புல ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல தமிழ்நாட்டில் சட்டம் நீதிக்கான கேள்விகளை நம்ம நிறைய பெரிய கேள்விகள்லாம் 2 நாளா 1 வாரமா நியூஸ்ல அதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. ஆமா, நடிச்சு முடிச்சோன்னே இது எப்படி அமைஞ்சிருதா? அதான் அமைஞ்சிருச்சு தான் சொல்றேன். இது இல்லப்பா, இன்சிடென்ட்ஸ் வந்து எப்பவுமே சம்பவங்கள் வந்து நடக்கிறது வந்து நம்மளை கேட்டு நடக்கிறது இல்லை. ஒரு ஊர்ல ஒருத்தன் போய் தப்பு பண்றான்னா அது நம்ம யாருக்காவது சொல்லிட்டா செய்யறான். திடீர்னு அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையில் தான் ஒரு மனிதனை திருடனாக்குது, ஒரு மனிதனை கோவக்காரனாக்குறது, ஒரு மனிதனை கொலைகாரனாக்குது, ஒரு மனிதனை ரேபிஸ்ட் ஆகுது. இப்படி என்னென்னவோ பண்ணுது. அதில் ஒரு இன்சிடென்ட் தான் இப்போ நடந்திருக்க சம்பவம். அவ்வளோதான். எனக்கு இப்போ நீங்கள் இதில் பார்க்குறப்போ லாயர் பேசவே மாட்டார். எல்லாரும் அந்த ட்ரீசரில் ஃபுல்லாக உங்களை கலாய்ச்சிருக்காங்க. ட்ரெய்லரில் பார்த்தப்போ எடுத்தோன்னே இனி தான் இப்போ கோர்ட்லேயே பேச மாட்டீங்களேன், வீட்டு உங்கள் ஆஃபீஸ் பாயாக இருக்கிற கூட உங்களை அந்த கலாய்க்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம். ஆனால் ஒரு முக்கியமான சூழலில், ஒரு சந்தர்ப்ப சூழலில் ஒரு கேஸுக்கு நீங்களாக எடுத்து அது வாதாடுற மாதிரியான ஒரு சூழல். இந்த நேரத்தில் இந்த ரோல் பர்ஃபார்ம் பண்ணுறப்போ சரவணன் எப்படி உங்களை மாற்றிக்கிட்டாரு இந்த கதாபாத்திரத்தை? இந்த கதை வந்து எனக்கு சூர்யா வந்து அவர் ரைட்டரு சொன்னோன்னே வந்து எனக்கு வந்து எடுத்தோன்னே இம்மிடியட்டாக சொன்னேன், தம்பி நான் இது பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா இதில் வந்து அது வாய்ப்பு இருக்குது, நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது நடிக்கிறதுக்கு சோர்ஸ் இருந்ததுன்னா கதை கேட்டோன்னே தெரிஞ்சு போயிடும். இதில் வந்து நம்ம நடிக்கலாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு போயிடும். நான் இதுக்காக தானே காத்துட்டே இருக்கேன். இந்த சொல்கிற இந்த 36 வருஷமா 35 வருஷமா இதுக்கு தான் காத்துட்ருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணால் பேர் வாங்கிடலாம்னு சொல்லி தான் நான் காத்துட்ருக்கேன். அப்படி நிறைய படங்களை நான் நல்லா நடிச்சிருக்கேன்னு சொல்லி ஓடாமல் போன படங்களும் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்னீங்க, அந்த மாதிரி நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு பேர் வாங்கினா கூட சில படங்கள் ஓடாது. ஆனால் இதில் நல்லா நடிச்சிருக்கேன், இது ஓடவும் செய்கிற ஒரு படம், எல்லாரும் பார்க்கப்படுற படமாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு எந்த படம் நடித்தாலும்
நிறைய பேர்களால் பார்க்கப்படுகிற படத்தில் நடித்தா மட்டும்தான் நம்ம நடிப்பு வந்து போடுற எஃபர்ட் வந்து போய் ஜனங்கள்கிட்ட ரீச் ஆகும். இது வந்து அந்த பணியை வந்து ஜி5 வந்து அழகாக செஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் கிடைக்கணும், இவ்வளோ பெரிய இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்த்து இந்த படத்தை கதையை ஒத்துக்கல. ஒரு ஜி5 ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க சார்னு சொல்லி தான் என்ன வந்தாங்க. இது பார்த்தா சின்னதெல்லாம் இல்லை, பெரிய பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரீச் ஆகிடும். ஓகே, இது ஹிட் ஆகும், கண்டிப்பாக டெஃபினட்டாக ஹிட் ஆகும். அது மாதிரியான ஒரு சப்ஜெக்ட், இது பேசப்படுற விஷயம் வந்து நிறைய பேரால் பார்க்கப்படுற படமாக மாறிடும் இந்த படம். ஓகே, அது வந்து அதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. இந்த கேள்வி நான் 2 விதமாக கேட்குறேன். இதுக்கு ஆன்சர் சொல்லிருங்க. கதையின் நாயகனா கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையின் நாயகன், ஏன்னா சரவணன் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்களே இனிஷியல் 35 முன்னாடி ஹீரோ ஆகணும்ட்டு, இப்போ இது ஒரு ரீவெஞ்சர் மாதிரி, நெக்ஸ்ட் வெஞ்சர் மாதிரி இருக்கு. இதுக்கு முதல் ஆன்சர் பண்ணுங்க, நான் அடுத்த கேள்வி வரேன். நான் வந்து இதை எதிர்பார்த்து தான் உட்காந்துருக்கேன், எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். திருப்பி வருவேன்னு எனக்கு அதனால தான் நான் யாரும் பண்ணா விஷயத்துக்காக ரொம்ப நேரமாக இங்கேயே உட்காந்துருக்கேன். ஏன் எங்களோட வரமாட்டீங்களான்னு கேட்டவங்களாம் நிறைய பேர் இருக்கான். ஏன் நீங்கள் போய் அதை பண்ணக்கூடாதா இதை பண்ணக்கூடாதாச்சுன்னு. அதெல்லாம் இல்லைப்பா, நான் வருவேன், கொஞ்சம் நாளாகும், இருங்கன்னு சொல்லிட்டு நான் பல காலங்கள் நடிக்காமல் பேசாமே இருந்திருக்கேன். பருத்திவீரன் வந்து 17 வருஷம் ஆகுது. பருத்திவீரன் மாதிரி இன்னொரு 10 படம் நடிச்சிருக்கலாம், ஆனால் நான் நடிக்கவே இல்லை. ஏன்னா பருத்திவீரன் போன உயரத்துக்கு அந்த கதை, அடுத்த கதை எனக்கு வரணும், இல்லை வேற மாதிரி ஏதாவது கதை பண்ணி என்னை நடிக்க வைக்கணும். எனக்கு நல்லா நடிக்க தெரியும். நான் சின்ன வயசுலேருந்து நடிக்கிறதுன்னு பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு நான் குருவாக ஏற்றுக்கிற என்னுடைய நடிகை லக்ஷ்மி அம்மாவும் சிவச்சந்திரன் சாரும், டைரக்டர் சிவச்சந்திரன் சாரும் தான் என்னை மெட்ராஸ் கூப்பிட்டு வந்தாங்க. அவங்க 2 பேரும் என்னை உட்கார வச்சு சொல்லி கொடுத்தாங்க நடிப்புனா என்னன்றது. அந்த அம்மா லெஜண்ட், அவங்க இப்போ மிகப்பெரிய நடிகை. அவங்க தமிழ் சினிமாவில் லக்ஷ்மின்றவங்க, அவங்க வந்து லக்ஷ்மி அம்மா வந்து மிகப்பெரிய நடிகை. அவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி இருந்து எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அது எனக்கு இப்போ பயன்படுது. ஓகே, அது வந்து இன்னமும் நேற்று நடந்த மாதிரி இருக்கு. அவங்க உட்காந்து பக்கத்தில் உட்காந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த இந்த விஷயங்கள்லாம் வந்து எனக்கு இப்போ நான் ஏதாவது நடிக்கணும்னா அவங்க சொல்லிக் கொடுத்தாத அதில் ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு மைண்டில் ஏற்றிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதனால தான் நல்ல பேர் வாங்குறேன். கண்டிப்பா. இப்போ ரீசெண்டாக பண்ண தனுஷ் சார் படத்தில் பண்ண கதாபாத்திரமும் சரி, அதுக்கு முன்னாடி பண்ண படங்களா இருக்கட்டும், சரவணன்ற அவருக்குள்ள ஒரு அந்த கலை ஆர்வம் இருக்கு இல்லையா, அது நம்ம அந்த கதாபாத்திரங்கள்ல பார்க்க முடியுது. எனக்கு நான் 2வதா கேட்கணும்னு சொன்ன விஷயம் என்னன்னா, எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் சரியா போகும், சில நேரங்கள் தவறாக போகும். அது அனுபவமாக தான் மாறும். நான் அமீர் சார் ஏன் நேர்காணலே சொல்லியிருந்தாரு, நான் சரவணன்ட்ட சொன்னேன் கதாநாயகனா பண்ண வேணாம், இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கும், தயவு செஞ்சு கதாநாயகனா பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னார். ஒரு இயக்குனர் அதை கணிச்சு சொன்னது உண்மையான மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு அது தோணுச்சு? இல்லை, அவர் சொன்னது தவறு. அவர் என்னன்னா, அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு இதை பற்றில நான் என்ன பண்ணுறன்றது, நான் என்ன யோசிச்சிருக்கேன், நான் எதுக்காக கிளம்பி வந்தன்றதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் ஒரு இயக்குனராக சொல்லிட்டார். அவர் என்னுடைய நன்மைக்காக சொன்னார், என்னோட நல்லதுக்கு தான் சொன்னார். ஆனால் நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ண போறேன், இந்த சினிமாவில் என்னோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் என்னவா இருக்கணும்னு நான் நினைச்சு வந்தேன். நான் வந்து இவ்வளோ கதையோட வந்தேன், அமீர் சாருக்கு தெரியவே தெரியாது. ஓகே, நம்ம வரும்போதே வந்து பாக்யராஜ் மாதிரி கதை எழுதி டைரக்ட் பண்ணி, பார்த்திபன் மாதிரி இல்லை நம்ம பாண்டியராஜன் மாதிரி. அப்போ எனக்கு பாண்டியராஜன் தான் பெரிய இன்ஸ்பிரேஷன். அவர் வந்து கன்னிராசியும் ஆண் பாவம் படம் பார்த்துட்டு நான் வந்து அந்த கன்னிராசியும் ஆண் பாவத்தையும் நான் ஒரு 25 தடவை 30 தடவை பார்த்துருப்பேன். ஒரு ரிலீஸ் அப்பயே நான் வந்து அந்த படத்தை உட்காந்து கீன் வாட்சிங்கில் இருப்பேன். ஓகே, அக்கு வேற ஆணி வேற பிச்சு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது மாதிரி சொல்லுவேன். அந்த ஸ்க்ரீன் பிளேவும் அந்த டயலாகும் அப்படி சொல்லுவேன். அதெல்லாம் எதுக்காக பண்ணேன் அப்படின்னா, பாக்யராஜ் படத்தை அவ்வளோ ரசித்து பார்த்தேன். அப்போது பாரதி படத்தெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து எனக்கு வில்லேஜே தெரியாது. எனக்கு வில்லேஜ்னா நீங்களாம் நினைக்கிற மாதிரி நான் வந்து சேலம் சிட்டிலே பிறந்த சிட்டிலே வளர்ந்தேன். எனக்கு வில்லேஜ்னா எங்கள் அப்பா வெளியவே அனுப்ப மாட்டார், எந்த ஊருக்குமே அனுப்ப மாட்டார். அப்போ இப்போ நீங்கள் கோயில் கட்டி இருக்கிறதெல்லாம் இப்போ இருக்கிறது கிராமப்புறத்தில்? இப்போ நான் வந்து ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கேன். சும்மா அது கிராமம்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தான், சேலத்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து 12 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்குது. அது பிற்காலத்தில் அது பெரிய செட்டப்பாக மாறும், அது வேறு விஷயம். நான் அன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் படிச்சுட்டு இருக்கப்போ நான் வில்லேஜே பார்த்ததில்லை. நான் பார்த்த வில்லேஜ் வந்து பாரதி சார் தான். அதுக்கப்புறம் எனக்கு பருத்திவீரன் போய் தான் எனக்கு இந்த இவ்வளோ இன்டீரியர் வில்லேஜெலாம் மதுரையில் இருக்கேன். மதுரையை நான் வந்து பெருசாக போனதில்லை. மீனாட்சி அம்மன் கோயில் போயிருப்பேன், வேறு ஏதாவது வைகை டேம் பார்க்குறது எங்கள் அப்பா கூப்பிட்டு போயிருப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் இன்டீரியர் வில்லேஜெலாம் பார்த்ததே இல்லை. ஆனாலும் அது எனக்கு அமீர் சார் தான் சொல்லி கொடுத்தார். அந்த பாஷையும் சரி, அந்த நடை உடை பாவனைகள் எல்லாமே வந்து அவரு தான். என்னதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் சும்மா அவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும்தான் செஞ்சேன். அந்த படத்தில் இருக்க எல்லாருமே, அந்த பருத்திவீரனில் நடிச்சிருக்க எல்லாருமே அவரோட ஓன் ஆக்ஷனோ ஓன் டயலாகோ எதுவுமே இருக்காது. எல்லாமே அமீர் சார், அவரோட எஃபர்ட்ஸ் எல்லாமே அவருடைய கற்பனை தான். ஓகே, அதில் வேணா நான் வந்து என்னை அழகு பார்த்து என்னை நடக்க விட்டு ரசித்து நான் பண்ணுற சேட்டையெல்லாம் கொஞ்சம் சேர்த்து விட்டு
நீங்க அந்த சீன்ல ஒரு படம், அந்த சீன்ல ஒன்று பண்ணிருப்பீங்க, போலீஸ்கார் உங்களை அரைஞ்சிருவாரு, மகனை என்னை இறந்து விட்டான்னு சொல்லி ஒரு தமிழ் டைலாக் கொண்டு பேசுவீங்க, கண்டினியூஸா பேசினா அவர் கூலிங் கிளாஸ் எடுத்து, போலீஸோட கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு நடப்பீங்க. அது ரொம்ப அது இப்ப அந்த சீனை எடுத்து பார்த்தாலும் நீங்க பார்க்கும்போது தெரியும் அதோட அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ரமேஷ் சார் வந்து ஒவ்வொரு நாளும் ஷூட் பண்றப்போ வந்து டைலாக் முக்கி முனையை எழுதிட்டு வருவாங்க. எல்லாம் காலையில 7 மணிலேருந்து எழுதி அங்க வந்து கரெக்ட் பண்ணி ஒரு 11 மணி வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உட்காந்து மெனக்கட்டு எழுதிட்டு இருப்பாங்க. அவர் எழுதிட்டு வந்து கொடுத்தோன்னே ரெடி சார்னு நான் படித்தோன்னே, என்னது ரெடியா? ஆமாம் சார் ரெடி சார். என்ன நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம், என்னங்க நான் கஷ்டப்பட்டு எழுதிட்டு வர டைலாக் சர்வசாதாரணமாக நீங்கள் ரெடின்னு சொல்லுறது எனக்கு அப்படியே என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்படின்ட்டு. இல்லைங்க நான் வந்து அதுக்காக தான் வந்திருக்கேன், இதுதான் என் வேலை, இருக்கு, நான் ரெடின்னா ஆமாம் இருங்க உங்களை ஒரு நாள் வச்சுக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு கட்டத்தில் அவர் வச்சுக்கிட்டார். அது என்னன்னா எனக்கு ஒரு அது 5 பக்கம் டைலாக் நீங்கள் வந்து பார்த்தது வந்து அதில் கட் பண்ணிட்டார். ஆக்சுவலி கட்டே பண்ண மாட்டேன், ஃபுல் ஷார்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை தூக்கிட்டு வந்தது. இந்த தூக்கிட்டு வர்றப்ப அந்த போலீஸ்காரனை தூக்கிட்டு போகிறப்ப கார்த்திக்லாம் இங்கெல்லாம் பழுத்து கொப்பளம் வந்துருச்சு. அந்த மூங்கில வச்சு கட்டி தூக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆமாம், கார்த்திக்லாம் துணி கொடுத்துட்டாங்க. துணியை கொடுத்து உள்ளே வச்சு இப்படி துணியெல்லாம் வச்சு அதை தூக்கிட்டு வரேன். நானும் துணி வேணாம் ஒன்றும் வேணாம் வாடா போகலான்னு சொல்லி அப்படி தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டு வந்து போட்டுட்டு அந்த டைலாக் பேசணும். டைலாக் பேசி சுற்றி வர பேசிட்டு சிரிச்சுட்டு அந்த கண்ணாடியை மாட்டிட்டு அதுக்கப்புறம் காதை அறுத்துட்டியான்னு கேட்டுட்டு ஓடுற வரைக்கும் சிங்கிள் ஷாட் வச்சிருந்தார். எனக்காகவே வச்சிருந்தார். 5 பக்கத்தையும் பேசி முடியுது. அந்த தமிழ் டைலாக் லெங்தியஸ்ட் டைலாக் அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் ஃபுட்டேஜுக்காக கட் பண்ணிட்டாங்க. பட் அது அவர் எடுத்ததே வந்து இதை எவ்வளோ நேரத்தில் பண்ணீங்கன்னாரு. எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் சார், அதிகபட்சம் ஒரு 1/2 hour எனக்கு டைம் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அவர் அதுக்கும் கட்டு போயிட்டார். என்ன அப்படி 1/2 hourல எப்படி இதை இவ்வளோத்தையும் படித்து ஒப்பிச்சிருக்கீங்களான்னு. இது ஒப்பிக்கிறது இல்லை சார், நான் ஏற்றிக்குவேன் சார், மண்டையில் ஃபுல்லாக ஏற்றிட்டு நான் இப்போ சொல்கிறேன் வாங்க நினச்சி காமிக்கிறேன் வாங்கன்ட்டேன். அதே மாதிரி நான் ஒரு 1/2 hourல ரெடி ஆகிறேன். அவங்க ரெடி ஆகலை. அவங்க இந்த கேமரா முடிச்சு வந்தோடனே இங்கே ஒரு கேமரா வச்சு இதை ஸ்டார்ட் பண்ணி இதை ஆஃப் பண்ணி இது வெளியே போய்டும், இந்த கேமரா எடுத்துகிட்டு வரோம், இது போய் நிற்கும், 3 கேமரா வச்சு பண்ணாங்க. ஒரே சிங்கிள் ஷாட் மாதிரி ஃபீலுக்காக, என்ன கட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டெக்னிக்கலாக அவங்க வந்து அப்படி 3 கேமரா வச்சு ஃபாலோ பண்ணி 3வது கேமரா ஆஃப் பண்ணுறப்ப தான் என் டைலாக் கட் ஆகும். ஓகே, அது வரைக்கும் பேச விட்டாங்க. நான் பேசினேன். டோட்டல் வாட்ச் பண்ண அத்தனை பேருமே கிளாப் பண்ணாங்க. அவர் அன்னிலேருந்து எதுவும் சொல்றதில்ல, என்னை ரசிக்க ஆரம்பிச்சார். இன்னும் ஞாபகம் இருக்கு, ஐயோ மவனே கூப்பிட்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சென்ட், அந்த ஊர்க்கார மதுரைக்காரராகவே பார்க்க முடிஞ்சுது எனக்கு. உங்களை பார்க்குறப்போ சரவணர்கள் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனில் மீம் டெம்ப்ளேட்டாகவே ஒரு ஒரு முகம் பதிஞ்சிருது. எக்ஸாம்பிளுக்கு சித்தப்பு காமெடி, சித்தப்புங்கிறது ஒரு மீம் டெம்ப்ளேட்டாகவே, கஞ்சா கருப்பு அந்த ஒரு மீம் டெம்ப்ளேட் பார்த்தோம். சமீபத்தில் பாண்டியராஜ் சாரோட படத்தில் வந்து அந்த கேரக்டர் காது நோண்டிக்கிட்டே இருக்கிறது மீம் டெம்ப்ளேட்டாக வந்துச்சு. விட்டா அதான் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் ஒவ்வொரு ஆடியன்ஸும் உங்களை ரசிச்சுட்டே இருக்காங்க இல்லையா. ரசிகர்களுக்காக நடிகனா தன்னை மாற்றிக்க வேண்டிய சூழல் ஏதாவது இருக்கா இல்லையா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பை காட் கிரேஸ், இறைவன் செயல். இது என்னன்னா எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் நான், அவ்வளோதான். அதை வந்து அட் ப்ரெசென்ட்ல எனக்கு வந்து நான் இப்போ வந்து நீங்கள் வர்ற எல்லா படத்தையும் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, நான் எல்லா படத்தையும் பார்த்துருவேன். எனக்கு தான் சார் நான் சொன்னேன், உங்கள் படத்துல இப்போ சார் படம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஓகே எல்லாரும் அந்த சாரை பார்த்தாங்களான்னு கேட்டால் இல்லை, ஆனால் நான் வர்ற எல்லா படத்தையும் பார்த்துருவேன். அது ஒருவேளை மொக்க படமாக இருந்தால் தான் போக மாட்டேன், சரி எதுக்கு அப்படின்னு. ஓரளவுக்கு அதை என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துருவேன். ஸோ நான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு நடிகனா நான் ஒதுங்கி போய் ஒரு வேற பெரிய ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்றது, சைலண்டாக சாப்பிட்றது அப்படிலாம் எங்கேயுமே. நான் வெளியே போனால் நான் தர லோக்கல் சும்மா தள்ளுவண்டி கடையில் கூட சாப்பிடுவேன், டீ சாப்பிடுவேன், சாதாரணமாக ஒரு கடையில் இருப்பேன், பசங்க என்ன பேசிக்கிறான்னு கேட்பேன். நான் உதாரணத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனில் சும்மா தெரிஞ்ச ஊர் போனேன்னா போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்தது என்ன கேஸ் கேட்பேன். ரயில்வே ஸ்டேஷனில் போய் உட்காந்து நான் சும்மா இருக்க மாட்டேன். அங்கே இருக்க மாம்பழம் விற்கிறவன்ட்டு டீ விற்கிறவன்ட்டு பேசிட்டு வருவேன். என்னடா நீ ஒரு நடிகை மாதிரியே இருக்க மாட்டேறியாடா அப்படின்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அப்போ நான் இன்ட்ரோ சொன்னது கரெக்ட் தான், யதார்த்த மனிதர்னா யதார்த்த மனிதரா தான் வாழ்க்கை. அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்னை சார்ந்தவங்களுக்கும் என் கூட இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரியும் நான் ரொம்ப 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 கீழே இருந்து சும்மா அடிமட்டமா பேசுவேன், சாதாரணமா இருப்பேன். அதனால எனக்கு அட் ப்ரெசென்ட் தெரியும். ஓகே, இன்னைக்கு என்ன நாட்டில் நடக்குது, என்ன மென்டாலிட்டியில் இருக்கானுங்க, வாட் இஸ் ரியாலிட்டின்னு தெரியும். அதனால ஸோ நான் அதை பற்றி எனக்கு சர்வசாரமாக வரும். இப்போ இந்த ட்ரைலரில் ஒரு டைலாக் இருந்தது, பதட்டமா இருந்தா எதிரிக்கு வந்து அது பலமாயிடும். சரவணோட வாழ்க்கையில இது பர்சனலா நடந்திருக்கா? அந்த மாதிரி பதட்டமான சூழல்ல இருந்தப்போ எதிரிகள் பலமாயிருக்காங்க, நிறைய நடந்திருக்கு. அது வெளியே சொல்லக்கூடாது. சினிமாவில் நடந்திருக்கா? சினிமால தான். நான் சினிமா விட்டு வெளியே போவே இல்லையே.
எனக்கு சினிமா விட்ட ஒன்றுமே தெரியாது. எனக்கு மாடு மேய்க்க கூட தெரியாது. என்கிட்ட ஒரு 10 மாடு வாங்கி வச்சு மேய்ச்சிட்டு வர சொன்னீங்கன்னா நான் போய் மேய்க்கிறேன்னு சொல்லி போய் உட்காந்துட்டு தூங்கிடுவேன், இல்லை ஏதாவது மறந்துடுவேன். வரும்போது எண்ணி பார்த்தா 8 மாடு தான் இருக்குது, 2 மாடை காணாம மேய்க்கிறேன். எனக்கு மாடு மேய்க்க கூட தெரியாது. சாதாரண வேலை மாடு மேய்க்கிறது சொல்கிறேன், அது கூட செய்ய தெரியாது. எனக்கு சினிமா தெரியும். சினிமாவில் வந்து நான் என்ன வேணாலும் செய்வேன். அந்த மாதிரி வேலைகள் என்ன பண்ணிருக்கீங்க? செய்ய தகுந்த வேலை பயப்படுவாங்க இல்லையா சில நடிகர்கள் வந்து இந்த வேலை நான் பண்ண மாட்டேன். நான் எல்லா வேலையும் செய்வேன். நான் எல்லா வேலையும் செஞ்சேன். என் சொந்த படத்துல எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். நான் சொந்த படம் எடுத்துட்டேன். நான் எடுக்கும்போது சொந்த படம் எடுக்கும்போது 28 வயசு பா, 29 வயசு பா எனக்கு. நான் சொந்த படம் எடுக்கிறப்ப நான் லாஸ் ஆகிறப்ப 32 வயசுல டோட்டலா லாஸ் ஆகி எங்க அப்பா கொடுத்த காசும் போச்சு, நான் சம்பாரிச்ச காசும் போச்சு. நில் பேலன்ஸ், 0 பேலன்ஸ்ல இருந்தேன். என்னை சுத்தி எதுவுமே இல்லை. இப்போ லைஃப் குட் பண்ணிக்கலாம் தானே தோணும், போதும் வாழ்க்கை அப்படி. நான் இந்த கிண்டி ட்ரெயின் வருது இல்ல, அந்த இடத்துல கார் நிறுத்திட்டு இறங்கி உள்ள போய் ட்ரெயின் வர்றது தெரியாம இருக்கிறப்ப இந்த இடத்துல நின்னுடலாமான்னு நினைச்சிருக்கேன். வேற ஒருத்தன் தான் செத்து போயிருப்பான். எப்படி பல சந்தர்ப்பங்கத்துல நான் சட்டையில இருந்து என் உடம்புல இருக்க மச்சத்தை வரைக்கும் அழிச்சிட்டு எங்கனாவது வெளியூர்ல போய் ஏதாவது ஒரு வெளி இடத்துல போய், உதாரணத்துக்கு ஒரு பாம்பேல ட்ரெயின் ஏறி போய் எங்கனாவது ஒரு ட்ரெயின்ல செத்து போயிடலாமா அப்படிலாம் நினைச்சிருக்கேன். இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இந்த பதட்டமான சூழல், பதட்டம்லாம் பரவாயில்ல, சம்பவங்கள், அந்த மாதிரியான சம்பவங்கள் எனக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் யாருக்குமே நடந்திருக்காது. இல்ல நம்ம தமிழ் சமூகத்திலே சொல்லுவாங்க இல்லையா, துரோகங்களால் வீழ்த்தப்படுகிறோம். அந்த மாதிரி துரோகங்களால் வீழ்த்தப்படுறோம். நிறைய துரோகங்கள், நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய ஏமாற்றங்கள் எல்லாம் நடந்துச்சு. இன்னொரு கம்பேரிசன் நான் பார்த்துருக்கேன். சரவணன்ட்ட பிடிச்சது என்னன்னா, அவர் முதல் படம் நினைக்கிறேன், முதல் படமா 2வது படமா தெரியல, ஒரு ஹீரோவா அந்த மாத்திரை டப்பாலாம் வச்சுட்டு ஒரு படம் நடிச்சிருப்பீங்க கதாநாயகன் டைம்ல. அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க அடுத்த விஜயகாந்த், குட்டி விஜயகாந்த், கேப்டனோட ஒரு கம்பேரிசன் இருந்துட்டே இருக்கும். அது பாக்குறப்ப ரொம்ப நெகிழ்வா இருக்கும். இப்ப எனக்கு இந்த ஆங்கிள் இருந்து பாக்குறப்ப கூட எனக்கு அப்படியே கேப்டனோட சாயல் இருக்கு. அந்த கேப்டன் விஜயகாந்தோட அந்த கம்பேரிசன் இருக்கிறப்ப உங்களுக்கு அது எப்படி இருக்கும்? எனக்கு அது ஏத்துக்கவே முடியல, ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஏன்னா எனக்கு வந்து அவரு எவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு. நான் வந்து இப்பதான் வந்தேன், அவரை வச்சு நான் வரவே இல்லை. அவரை நான் ஆசைப்பட்டு அவர் மாதிரி ஆகணும்னு நினைச்சு வரவே இல்லை. ஆக்சுவலி சொல்ல போனா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போனா, விஜயகாந்த் சார் படம் வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ சட்டம் ஒருட்டரையும் சிவப்பு மல்லின்னு 2 படத்தை தவிர நான் ஒரு சத்தியமா படம் பார்க்கவே இல்லை, பார்த்ததே இல்லை. அது இல்லாம அப்ப நான் வந்து தீவிரமான ரஜினி ரசிகன். அவரை எனக்கு சொல்ல போனா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்ல போனா எனக்கு பிடிக்காது. வேற ரஜினி மாதிரியே வந்து ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லக்கூடாது, சொல்றேன். அப்படி நினைச்சேன். நான் பார்த்து வியந்த இதுனா எப்படி ஆகணும்னு நினைச்சேன்னா, நான் பார்த்திபனை பார்த்துட்டு புதிய பாதை பார்த்துட்டு இது மாதிரி தான்டா கதை எழுதணும், இது மாதிரி தான்டா நம்மளே கதை எழுதி நம்மளே உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். கடவுள் சத்தியமா. மாற்று சினிமா, வித்தியாசமான சினிமாவோட நான் என்னை எல்லாரும் திரும்பி பார்க்க வைக்கணும். இதே மாதிரி பார்த்திபன் மாதிரி வரணும்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். அவரை வேணா நான் சொல்லலாம், அவர் என்னை ஆசையை தூண்டினார் சினிமாவில் நடிக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு ஆசையை தூண்டினவர் வந்து பகல் நிலவு இவர் தான், முரளி சார் தான். பகல் நிலவுல ஓப்பனிங் டு எண்டு வரைக்கும் அவர் பண்ற சேட்டெல்லாம் வந்து நான் காலேஜில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து உண்மையிலே சேட்டை, சும்மா ரொம்ப சொல்லணும், ரொம்ப சேட்டை பண்றேன். இல்ல, இந்த சேட்டையை பத்தி யதார்த்தமா பேச போக அதான் வேற மாதிரி ஒண்ணு பண்ணி ஒரு ரியாலிட்டி ஷோல வேற ஒண்ணு பண்ணாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசுல வருத்தம் இருந்தது? வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது. ஏங்க இதெல்லாம் நடக்கும்னு தெரியுங்க. நான் என்னுடைய வார்த்தைகள் சில நேரங்களில் தவறாகும், சில நேரங்களில் நல்லாயிடும். அது எனக்கு தெரியும். ஆமா, இதுல என்ன இருக்கு? இப்ப நான் பேசுற சில வார்த்தைகள், நேத்து கூட 2 வார்த்தை சொல்லிட்டேன், அது வந்து என்ன இப்படி சொல்லலான்ட்டானுங்க. அது மாதிரி அது நான் யதார்த்தமா சொல்றது, மனசுல பட்டது சொல்றது. அது வந்து நீங்க ஒரு இதுல இருக்கீங்க, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்றேன். இதெல்லாம் அன்பிளான்டு, இது நடக்குது. இது மூலமா வேற ஒண்ணு நடக்கும், அது மூலமா வேற ஒண்ணு நடக்கும். இதுதான் வாழ்க்கை. அது உங்களுக்கு எல்லாம் புரியறதுக்கு லேட் ஆகும், எனக்கு தெரியும். அனுபவம், அதுதான் அந்த அனுபவம். ஆமா, நான் கேட்டிருந்தேன் இல்லையா, சட்டமும் நீதியும். கரண்ட் ட்ரெண்டுன்னு சொல்றதை விட இப்ப இருக்கிற சூழல்ல இன்னைக்கு சோசியல் மீடியான்னு இல்லை, டிவி எடுத்தாலும் மக்கள் எல்லாம் ஒரு நியாயத்துக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடி வந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியால, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எங்க போனாலும் அவங்க வெளிப்படையா இது பண்றாங்க. இப்போ லாக்அப் டெத்தா இது ஒரு பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணு டவுரினால சூசைட் பண்ணிக்குதா, வெளிப்படையா பேசுறதுக்கான ஒரு ஓப்பன் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இந்த சீரீஸ் பண்ணதுனால இப்போ நீங்க அதை லாயரா வேற பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இந்த சட்டம் நீதியும் இன்னைக்கு சூழல் என்னவா இருக்கு? அந்த காலத்துல இருந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துகிட்டே தான் இருக்கு. பிரச்சனைகள் இல்லாத காலங்களே கிடையாது. அப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு. லாக்அப் டெத்து எப்போ வேணாலும் இருக்கு. இந்த டவுரி ஆரம்பத்துல இருந்து இருக்கு.
அந்த உலகம் தோன்றிய நாள் முதல் இருக்குன்னு சொல்லுவாங்க. பொம்பளை தோன்றிய நாள் முதல்ல டவுரி பிரச்சனை இருக்கு. இது இன்னைக்கு தான் புதுசு இல்லை. இன்னைக்கு வந்து மீடியா மட்டும்தான் புதுசு. மீடியானால அதிகமான குரல்கள் கேட்குது, நிறைய சத்தம் கேட்குது இந்த மீடியாஸ்னால. மற்றபடி அன்னைக்கெல்லாம் குரல்கள் அழிக்கப்பட்டன, மறைக்கப்பட்டன. இன்னைக்கு மறைக்கவே முடியாது, ஒரு விஷயத்த கூட மறைக்க முடியாது. எனக்கு உதாரணத்துக்கு இந்திரா காந்தின்னு ஒரு நம்ம இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் காலையில் 8:30 மணிக்கு டெல்லியில் துப்பாக்கியில் வச்சு அடித்து அந்த இது வச்சு சுடுறாங்க, சுட்டு செத்துறாங்களா, அது என்ன மரணம் அடையதா? நான் வந்து 9:30 மணிக்கு ஸ்கூலுக்குள்ளே நுழையிறேன். சேலம் ஸ்ரீ ராமகிருஷ்ண ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் வந்து 11th படிக்கிறேன். 11th படிக்கிறப்ப உள்ளே போகிறேன். உள்ளே போனால் ஸ்கூலில் ஆரம்பமாவது போகுது வருது. கரெக்டாக 11:35க்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி இந்திரா காந்தி இறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூலில் லீவ் விட போகிறாங்க. கரெக்டாக எங்களை 12:30 மணிக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ 8:30 மணிக்கு தெரிஞ்சது அன்னைக்கு 2:30 மணிக்கு 1:30 மணிக்கு தான் வருது, 12:30 மணிக்கு தான் வெளியே வருது. ஆனால் இன்னைக்கு 8:30 மணிக்கு இந்திரா காந்தி அடித்தா 8:35க்கோ 8:40க்கோ உலகம் ஃபுல்லாக தெரிஞ்சிடும். இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். அதுதான் நீங்கள் கேட்குற கேள்வியோட விஷயம். இப்படியே வரும். நாளைக்கு வேற ஒரு வெள்ளம் வந்துடுச்சு, சுனாமி வந்துருச்சுன்னா நீங்கள் இதெல்லாம் மறந்துடுவீங்க. ஒரு சுனாமி நாளைக்கு வந்து தேனாம்பேட்டையில் தண்ணி வந்துச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு தேனாம்பேட்டையில் தண்ணிங்கிறது தான் உங்களுக்கு பெருசாக நியூஸாக இருக்கும். இந்த மரணங்கள் ரெண்டுமே மறைக்கப்படும். அப்புறம் எங்க நியாயங்கள், அப்புறம் எங்க தர்மங்கள். அடுத்ததா இயக்குனர் பாண்டியராஜ் அவர்களோட படம் ரிலீஸுக்கு தயாரா இருக்கு. அதுல என்ன மாதிரியான கதாபாத்திரம்? நான் ஒரு அப்பா கேரக்டர், அப்பா ரோல் விஜய் சேதுபதி சாரோட அப்பாவா பண்றேன். இதே மாதிரி இதுல இருக்க அமைதியான ஒரு அப்பாவா. நான் வேகமா பேசுவேன், வேகமா நடப்பேன், வேகமா எல்லா செயல்களையும் செய்வேன். ஆனா அதுல அப்படிலாம் இல்லை. இதுல இருக்க மாதிரியே அது மாதிரி சாஃப்டா மென்மையா ரொம்ப மெதுவா அப்படி செய்வேன். அது காரணம் எல்லாமே டைரக்டர் பாண்டியராஜ். அதுலயும் வந்து பேசப்படுற ஒரு ரோலான அப்பா ரோலாக இருக்கும். அது வந்து ஒரு காதல் கதை. ஆக்சுவலி அது ஒரு ஹீரோ ஹீரோயினோட காதல் கதை தான். காதலோட சண்டை, காதல், சண்டை, காதல், சண்டை, காதல், கடைசியில் எப்படி சேர்ந்தாங்களா சேரலையா, அதுதான் கதை. அந்த காதல் கதையில் நானும் ஒரு அப்பாவாக இருப்பேன். ஓகே. இப்போ இருக்க நிறைய இளம் தலைமுறை இயக்குநர்கள்ட்டையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆக்டர்ஸ்ட்டையும் ஒர்க் பண்ணுறீங்க. இவங்களோட ஒர்க்கு ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுதுன்னு அப்படின்னு யாராவது இருக்காங்களா லிஸ்ட்டில்? எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு தனுஷ்லாம் வந்து வெறும் நடிகன் நினச்சி போயிட்டேன். அவன் வெறும் நடிகன்லாம் கிடையாது, அவருக்கு எல்லாமே தெரியுது. ஓகே, டோட்டலாக எல்லாமே தெரியுது. அவ்வளோ தெரிஞ்ச நடிகன்லாம் கம்மி. நடிகன்னா பொறுப்பற்ற தன்மையோட சும்மா அவங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. பேசிக்கலாக சோம்பேறிகளாக இருப்பாங்க. சும்மா நடிச்சுட்டு ஜிம்முக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நடிக்க சொல்லிட்டு போயிடுவாங்கல்ல. அவருக்கு லைட்டிங் வரைக்கும் தெரியும், எடிட்டிங் தெரியும், எல்லாமே தெரியுது, பாட்டு பாட தெரியுது, கதை எழுத தெரியுது, கவிதை எழுத தெரியுது. அதனால நான் கை தட்டுறேன், அவரை ரசிக்கிறேன், மரியாதை கொடுக்குறேன். ஓகே, அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற இயக்குநர்கள் நிறைய படங்கள் என்னை வந்து திரும்பி பார்க்க வச்சிச்சு, யோசிக்க வைக்குது. 80s நான் பார்த்து ஆச்சரியப்பட்ட படங்கள் மாதிரி இப்போ நிறைய படங்கள் வந்துச்சு. அதனால இப்பவும் வந்துட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு மூலக்காரன் வந்துட்டு தான் இருப்பான், அது தவிர்க்கவே முடியாது. அது சினிமாவின் ஒரு கலைத்தாயினோட. ஆமா ஆமா, அவங்க வந்தே தீரணும்னு இருக்கும், விதி இருக்கும், தலையில இருக்கும். ஓகே, சூப்பர். தேங்க்யூ. குறைவான கட்டணத்தில் தரமான கல்வி, படிக்கும் போதே பார்ட் டைம் ஜாப், ஃப்ரீ யூனிஃபார்ம், இன்ஸ்டால்மெண்ட் ஃபீஸ் என பல சலுகைகளுடன் தமிழகமெங்கும் கிளைகளை கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்காலர்ஷிப்புடன் அட்மிஷன் நடைபெறுகிறது.